ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம். ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு கூட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிற மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் இருக்குது, சிவசக்தியோட அருள் இருக்குது, நல்ல விதமாக இருக்குது, நல்லா இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார். மாளவிய யோகம் சூப்பர், அருமையான அமைப்பு. ராசிக்கு 3-10 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய உணவுகளும் இருக்கும். இதுலேயும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியா நேர்களே, சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகப்படுவீர்கள். சரியா, அடுத்து வருகின்ற ஒரு 30 நாட்களுக்கு இது நடந்தே தீரும். 30 நாட்களுக்கு நான் சொல்கிற விஷயம் அப்படியே நடக்கும். எந்தெந்த விஷயம் சார் நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்ப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக இருக்கும், திருமண அமைப்புகள் கைகூடி வரும், வீடு மனை இடம் வாங்குறதுக்கு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இடம் வாங்குறது இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தயார் எடுத்துக்கோங்க. அதுபோக விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 4 கூடிய செவ்வாயும் ராசியில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துக்கும் சுக்கிர பார்வை இருக்குது. சுக்கிரனுக்கு செவ்வாய் வந்து கேந்திரமாக இருக்கிறாரு. பிருகுமங்கல யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்தார். பிருகுமங்கல யோகம் முக்கியமான யோகம். இந்த யோகம் வந்து உங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாளுக்கு இருக்குது. சரியான நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, போனஸ், டபுள் போனஸ் கொடுத்த மாதிரி. நமக்கு இந்த வார்த்தை வரமாட்டேங்குது, மாயாஜால வார்த்தையில் வரமாட்டேங்குது. பலன்களை சொல்கிறோம், அந்த இது வரமாட்டேங்குது. ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நல்லது நடக்குது, நல்லது விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா நேர்களே, ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்படுது. ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடமும் கர்மஸ்தானம் வலுப்பட்டுச்சுன்னா அவன் செய்கிற விஷயமெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே நல்லது தான். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லதாக தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, 5 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, 500 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, 5 லட்சத்துக்கு பண்ணாலும் சரி, அந்த காரியம் வந்து நல்ல படமாக பார்க்கும். ஏன்னா காரியம்ங்கிறது தான் வினை. 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அந்த மகாலட்சுமி வந்து அந்த கர்மஸ்தானத்தில் இருக்கிறா. மகாலட்சுமி வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய வைக்கிறா. மாளவிய யோகத்தில் நீங்கள் செய்கிற காரியத்தில் கூடவே மகாலட்சுமி இருக்கிறா. செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க. அந்த செய்யும் தொழிலில் வந்து லட்சுமி கடாட்சியம் இருக்குது. அதனால் உங்கள் தொழிலில் வந்து லட்சுமி அப்படியே உட்காந்துருக்கிறா. தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, வணிகம் பண்ணாலும் சரி, நல்லா இருக்கும். சரியா நேர்களே, அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பை தரும். ஜவுளி தொழில், கலைப்பொருட்கள், வாசனை திரவியங்கள், திருமண மண்டபங்கள், இயல் இசை நாடகம், இதெல்லாம் வந்து கலை சம்மந்தப்பட்டது. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற காரியங்கள் உள்ள தொழில்கள். மேலதாளம், அது சில பேர் வாத்தியா குஷ்டி வச்சுருப்பாங்க, பின்னணி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். திரைப்படம், சில பேர் திருமண மகளை வாடகை கொடுவாங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜ் கட்டி வாடகை கொடுவாங்க. இதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சம். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்க, மில்க் ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்க, சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய இருக்குது. இன்றைக்கி பலதரப்பட்ட தொழில் நாட்டில் இருக்குது. சரியா, ஒரு ஊசி விற்கிறவங்கலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய உலகத்துக்கே வந்து நகை, கோல்டு பார் சப்ளை பண்ணுற வரைக்கும் வியாபாரிகள் தான். ஒரு ஊசி விற்கிற வியாபாரி தான். கோல்டு பிஸ்கட்டு வியாபாரம் பண்ணுறவனும் வியாபாரி தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பலதரப்பட்ட தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது. இதில் வந்து இந்த தங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல இருக்கிறார். பொன்னானன் சுக்கிரன் அவர் ஒட்டி இருக்கிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு, அருமையாக இருக்குங்க. இப்படிப்பட்ட அமைப்பு இனிமேல் வராது. சரியா, இது ஒரு உங்களுக்கு வந்து கடைசி சான்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேர் அப்படி தான் வீடியோ போடுறாங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. ஏன் இது என்ன சினிமா படமா, இன்றி படம் கடைசின்னு சொல்கிறதுக்கு? அந்த காலத்தில் அப்படி தான் போடுவாங்க. எம்ஜிஆர் படம், சிவாஜி படத்துக்கு ஒட்டிடுவாங்க, இன்றி படம் கடைசின்னு போட்டுருவாங்க. சில பேர் பார்த்துட்டு பயப்படும், ஐயோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓடுவாங்க. எதுக்கு அது மாதிரிலாம் போடுறாங்க தம்மையில்? இதுதான் இறுதி வாய்ப்பு, இனிமேல் வராது அப்படிலாம் இல்லைங்க. சில அமைப்புகள் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து ரேராக வரும். அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம், இறுதி வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது. அரிய வாய்ப்பு நல்லதோட வந்திருக்கு. இன்றைக்குமே நல்ல வார்த்தை சொல்லணும். ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறோம்னா நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நல்லபடியாக இருக்குது. 10ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது. சரியா நேரில் 9 கூடையவன் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் 9 நாள் கூடையவன் ராசியில் இருக்கிறாரு. அது வந்து அங்கார யோகம் இருக்குது. அங்கார யோகம் இருந்தாலுமே சில அலைச்சல் திருச்சலை கொடுக்க தான் செய்யும். அதுக்கு நான் வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ வந்து 10-11ஆம் இடம் கர்ம லாபஸ்தானம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதனும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆனி மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். அடுத்த ஆடி மாதம் 12ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. சந்திர வீட்டில் தான் இருப்பார். வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். குருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலன்களை கொடுப்பாரு. சரியா, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அலைச்சல் திருச்சல் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் காரியங்களை சாதிப்பீங்க. மற்றபடி பலன்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது. சிம்ம ராசிக்கு வந்து இப்போதைக்கு பலன்கள்லாம் வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்குது. சுக்கிரன் வந்து அருமையான பலன்களை கொடுக்குறாருங்க. நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் தோட்டத்தோறு வச்சுக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து மிக நல்லதாக இருக்கும். ராசியில் செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம்
இதாக இருப்பீங்க, முரட்டு சுபாவம் இருக்கும், டக்குன்னு கோவப்படுவீங்க, அதை குறைச்சிக்கோங்க. சபல சித்தம் இருக்கும், எதுக்கும் சபலப்படாதீங்க, ஸ்டெடிமெண்ட்டாக இருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. அதுபோக செலவுகள் இருக்கும், கையில் பணம் தங்காது. என்ன தான் வந்தாலும் சரி, செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத செலவு வைப்பார். அது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஒரு நினப்பில் இருப்பீங்க. எதாக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்ககிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க. வீட்டில் கணவன் மணி ஒருத்தருக்கு பேசிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாருல, கொஞ்சம் முட்டல் மோதல் இருக்க தான் செய்யும் உறவு முறையில். ஏன்னா 7ஆம் இடத்துல வேறு ராகு இருக்கிறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. ஸோ கணவன் மணி 2 பேரும் அனுசரித்து போங்க, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போங்க, மனப்பூர்வமாக இருங்க, அலட்சியப்படுத்தாமல் இருங்க, பிடிவாதம் பண்ணாமல் இருங்க, அவசரப்படாமல் இருங்க. இந்த காலகட்டத்தில் முன் யோசனை இருக்கலாம் போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசிக்காமல் செஞ்ச பின்னாடி யோசிப்பீங்க. அதனால் முன் யோசனையை வளர்த்துக்கோங்க. அந்தரங்க விஷயங்கள், அதாவது உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கும். அந்தரங்க விஷயங்களை கொஞ்சம் இயல்பாக வச்சுக்கோங்க. எதனாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்க வைக்காதீங்க, அது பிரச்சனையாக போயிடும். கேது வேறு ராசியில் இருக்கிறாரு. கேது ராசியில் இருந்தாலே மறதி இருக்கும், சோம்பல் இருக்கும், அசதி இருக்கும். செவ்வாயோட சேர்ந்து சில விஷயத்தெல்லாம் அசத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேரில் அழுத்தமாக இருக்காதீங்க, பிடிவாதமாக இருக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போ நல்லா இருக்கிறார், 11ஆம் இடத்துல சிவராஜ் யோகத்தில் குரு அஸ்தமனப்படுத்தி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜூலை 9க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பலன் சொன்னாலுமே அதில் சாதக பாதங்களை சரியாக சொல்லிடுவேன். உங்களை சந்தோஷப்படுத்தணும், சிம்மராசினியரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிலாம் நான் பலன் சொல்ல மாட்டேன். உள்ளதை உள்ளவாறே சொல்லுவேன். சரியா? அதுதான் ஒரு ஜோதிடருக்கு அழகு. இந்த சிம்மராசிக்கு நல்ல கிரக நிலை நல்லா இருந்தாலுமே ராசியில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு இல்லை. 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஜூலை 28 வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி சார், அதுக்கு என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, அவசரப்பட்டு இந்த காரியம் இருக்கக்கூடாது. வாகனங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். சிம்மராசினியர்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நிதானத்தை கடைப்பிடிக்கணும். சிவன் கோயிலுக்கு போங்க, பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமானுக்கு தோரம்பருப்பை பரப்பி அதில் விளக்கு போடுங்க. அவர் சன்னிதானத்தில் விளக்கு போடுற இடத்துல கொஞ்சம் போல் தோரம்பருப்பு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, ஒரு 2 ஸ்பூனு. அந்த 2 ஸ்பூன் தோரம்பருப்பை அப்படியே தரையில் பரப்பி அது மேலே நெய் விளக்கு 2 வச்சு அகல் விளக்கு வச்சு தீபம் போடுங்க. அருமையாக பார்க்கப்படுகிறது. எப்போவுமே விளக்கு 2 விளக்கு தான் போடணும், ஒத்த விளக்க போடாதீங்க. சரியா? நல்லா தான் இருக்குது. அந்த முருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. நினைத்த காரியம் கை கொடுக்கும். எந்தெந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? குறிப்பாக இளைய சகோதர வழியில் நல்லா இருக்கும், தம்பி தங்கச்சி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவை தரும். கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வரீங்க, பூஜை புனஸ்காரம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் கிடைக்கும். இன்றைக்கி 26/6/2025. இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க வீட்டில். குரு பூஜை, சிவன் படம், விநாயகர் படம், குலசாமி படத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. நெய்வேத்தியத்துக்கு கடலை பருப்பு வச்சுக்கோங்க. சரியா? கடலை அல்லது கடலை மிட்டை வச்சுக்கலாம். சுண்டக்கடையில் அவிச்சு கூட தாளித்து வச்சுக்கலாம். அதை வச்சிங்கன்னா குருவுடைய அனுக்கிரகம். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை, குரு வாரம், புனர்பூச நட்சத்திரம், குரு ஓரை, இரவு 8 to 9 அதை பூஜை பண்ணிடுங்க. குரு பகவானுடைய அனுக்கிரம் கிடைக்கும். 5, 8 கூடியவன் அனுக்கிரம் கிடைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதுபோக தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பிரச்சனை இருந்துச்சு, பாகப்புறவினை, சொத்து பத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். 5ஆம் இடம் வலுப்பெறுவதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா நேர்களே? அதுபோக 8ஆம் இடம் தூரதேச அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். 8ஆம் இடம் அசுப ஸ்தானம் தான். ஆனால் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, அஷ்டமச்சனி நடக்குது. இருந்தாலும் அவர் வக்கரம் அடைகிறாரு. ஜூலை 12க்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இருந்தாலும் 8 கூடிய குரு அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வர போகிறதுனால இன்னும் கொஞ்சம் பலன்கள் கூடுதலாக இருக்கும். குருவை சாந்தப்படுத்துறதுக்காக தான் இந்த பூஜை பண்ண சொல்கிறேன். குரு பூஜை, குருவை நினச்சி கும்பிடுங்க. 8ஆம் இடம் வலுப்பெறும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எரிபாத பணம் நல்லாயிருக்கும். தேக அரைக்க நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸோ 5, 8ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் வர்றதுனால அந்த 5, 8 கூடிய நல்ல குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாரா கடன்கள் வசூலாகும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். அதான் எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சரியான நேரத்தில் சிவநாமத்தை, குருநாமத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து பல திட்டங்களை கொடுப்பார். உங்களுக்கு மனதில் பலவித திட்டங்கள் இருக்கும். இந்த காலத்தில் திட்டம் போடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம். எல்லா நேரத்துலையும் நம்ம திட்டங்கள் கை கொடுக்காது. இந்த காலத்தில் திட்டங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக முன்னேறி வரும். நல்ல அலைன்ஸ்லாம் பாருங்கள். சரி, ஆனி மாதம் முழுக்க பார்க்கலாம். ஆடி 18ஆம் தேதி நல்ல முடிவு எடுக்கலாம். ஆவணி மாதம் திருமணம் பண்ணலாம்.
படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால சயின்ஸ், பாட்டனி, பயாலஜி இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கெமிஸ்ட்ரி நல்லபடியாக வரும். செவ்வாய் வந்து ரசாயனத்துக்கு வருவார், சயின்ஸுக்கு வருவார். மருத்துவத்துறையும் நல்லாயிருக்கும். சூரியனும் நல்லா இருக்கிறார், குருவும் நல்லா இருக்கிறாரு. ஸோ மருத்துவ படிப்பு உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாகன யோகம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. வீட்டுக்கு தேவையான இல்லை, உங்களுக்கு தேவையான. ஏன்னா வண்டி வந்து வீட்டுக்கும் தேவைப்படும். சில பேர் வந்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு காரு வாங்குவாங்க, சில பேர் தனிப்பட்ட முறையில் 2 வீலர் வாங்குவாங்க. வாட்டர் மேபி உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி வாகனத்தை மாற்றுறதுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மணி வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும். மனைவி ஒரு மகாலட்சுமியாக இருப்பாள். ஏன்னா 4ஆம் இடம் மனையாள், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் சொல்ல முடியாது, அது ஒரு முக்கியமான ஸ்தானம். 4ஆம் இடத்தை வந்து வீடு, மனை இதெல்லாம் குறிக்கும். அதுபோல் பால் வளத்தை குறிக்கும். பால் உற்பத்தி, பால் வளம். ஏன்னா குடும்பம் வந்து நல்லா ஒரு இதாக இருக்கணும். பொதுவாக அந்த குடும்பத்தில் வந்து எதுக்கு பால் கச்சுறாங்கன்னா, குடும்பம் ஆள் போல் தளித்து பால் போல் பருகணும்பாங்க. அந்த ஆள் போல் தளித்து பால் போல் பருகணும்னா 4ஆம் இடம் நல்லாயிருக்கும். மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும். மணி வழியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா நேர்களே, மணி வழியில் அதிர்ஷ்டம் இருக்கும். மணி வழி உறவுமுறைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் ஆள் நல்லா இருப்பீங்க. அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சூரியன் சுபத்துவம் ஆகி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால அரசு வழியில் லாபம் இருக்கும். அரசாங்க வழியில் எதனாச்சும் காரியம் ஆகணும்னா இந்த காலகட்டம் நல்லபடியாக நடக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மந்திரிமார்கள், மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வழக்கு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, இனிப்பு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர பலகார கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தோட போல் நல்லாயிருக்கும். 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. வருகின்ற காலத்தில் 4 இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கும் இறைவன் வந்து உங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே. சிம்ம ராசிக்கு வந்து பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி சார், லக்கண ரீதியாக எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, லக்கண ரீதியாக நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். சிம்ம ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், ஜோதிடர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நகை நட்டு வாங்குறதுக்கு நல்ல யோகம் இருக்கும். அதனால் நல்லபடியாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோவப்படாதீங்க. மேச லக்கணத்தில் நான் எதுக்கு லக்கண ரீதியாக பிரித்து சொல்கிறேன்னா, அப்போ தான் பலன்கள் சேரும். ராசிக்கு சொல்வது பொது பலன்கள், லக்கண ரீதியாக மாறுபடும். சரியா நேரில் அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. ரிஷப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இணக்கம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் நல்லா இதாக இருப்பீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்டகிரேஷன் நல்லா இருக்கும். ஒருங்கிணைப்பு நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காசு பணம் நல்லபடியாக வரும். சரியா? குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் சூப்பர். அரசு வேலையில் நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொந்த பந்தங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆளுமை, அதிகாரத்தோட, வைராகத்தோட, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. நல்லாயிருக்கும். அந்த சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடக லக்கணம். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரியா? பேச்சில் ஒரு நல்ல நிதானம் இருக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். ஆளே ஓவியமாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, கைவினை தொழில் பண்ணுறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐடி முடிச்சிருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தையெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஷேர் மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். இருப்பினும் தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். விரயம் ஒரு பக்கம் இருக்கும். சரியா நேரில் குடும்பத்தில் வந்து மூத்த சகோதர வழியில் சில விரயம் இருக்கும். அண்ணன், அக்கா இவங்க விஷயத்தில் சில விரயம் இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் வந்து சில பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணுங்கள். மற்றபடி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். சரியா நேரில் தொழில் நல்லாயிருக்கும். நல்ல யோகம் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் லாபம், முன்னேற்றம் நல்லா இருக்கும். நினைத்த காரியம் கை கொடுக்கும். காரிய சித்திருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். உத்தியோகம் பெறுவங்களுக்கு உத்தியோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமியுடைய யோகம் பரிபூர்ணமாக இருக்குது கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. சரியா? கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமியோட பரிபூர்ணமாக இருக்குது. நல்ல விதமாக இருக்குது. அடுத்து வருகின்ற 1 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து துலா லக்கணம் சூப்பராக இருக்குது. துலா லக்கணத்துக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரியா? தொழிலில் லாபம் இருக்கும். ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ராணுவம், நேவி
ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். அறுவை சிகிச்சை டாக்டர்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை படித்தவர்கள் நல்லாயிருக்கும். மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தகப்பனாருடைய ஆதரவு கிடைக்கும். தூர்தர்ஷன் அமைப்பில் நல்ல பணம் கிடைக்கும். குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு வந்து இப்போ ரேராக தான் அமையுது, சரியா நேரில். அதனால் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு அரிய வாய்ப்பு, சிம்மராசிக்கு அரிய வாய்ப்பு. நல்ல அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இருங்க, சரியா நேரில். அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, நல்லா இருப்பீங்க. ஆளே தசாச்சாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், பொலிவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லபடியாக இருக்கும், சரியா. தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் சில நஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சரியா. இழுபறி இருக்கும். கடன் படுற விஷயங்கள், டெபிட் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அது பாதிக்காது. ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே நியூட்ரலாயிரும். நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கும் வந்து நல்லா தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் தேக ஆரோக்கிய பிரச்சனை பார்த்துக்கணும். சிம்மராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை பார்த்துக்கணும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணம். உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஸோ மகர ராசி சேர்ந்தவருக்கு தொழில் லாபம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கணவன் மனைவி ஒரு பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். வயிற்றுப்போக்கு, உஷ்ணமாகிறது, இது மாதிரி அஜீரண கோளாறு இதெல்லாம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். சிம்ம ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. கும்ப லக்கணம். டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும். இருப்பினும் தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு மனை இதில் நல்ல யோகம் இருக்கும். காசு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மகாதன யோகம் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் வந்து கும்பராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவசரப்படாமல் இருக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா, அவசர கதையில் எதுவும் செஞ்சீங்கன்னா டென்ஷன் ஆயிரும், சரியா. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் போகாதுமாங்க. அது மாதிரி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிம்மராசியில் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்லா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, சரியா. கணக்கு வழக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சிஏ முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்தில் ஆள் தைரியமாக இருப்பீங்க. தைரிய வீரிய சூரனாக இருப்பீங்க. குறிப்பாக பெண்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்கள் காட்டிலையும் பெண்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க. எந்த ஒரு காலையும் மனப்பாச்சு செய்வீங்க. தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுது. தாய்வழி உறவுகளில் நல்ல பணம் கிடைக்கும், சரியா நேர்களை. உத்தியோகத்து பொருட்கள் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் ஆளுமை அதிகாரம் நல்ல விதமாக இருக்கும். பதவி உயர்வு, பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், இடமாற்றம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உங்களுக்கு வந்து சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும், சரியா. கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஈகோ பிரச்சனை இருக்கும், அதை தவிர்த்துருங்க. தொழிலையும் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழிலில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். லோன் வாங்குற மாதிரி, கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் விஷயத்திலும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து சிம்ம ராசியில் லக்கண ரீதியாக கொஞ்சம் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தேதி என்ன? 26/6/2025. இன்றைக்கி தேதிக்கு நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஒவ்வொரு வீடியோவிலும் பலன்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, லக்கண ரீதியாக கொஞ்சம் பிரித்து சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட தொழில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள்லாம் சொல்ல முடியாது. இப்படி கொஞ்சம் பிரித்து சொன்னோம்னா சில பேருக்கு ஆவரேஜாக சர்வே ஆகும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. சில விஷயத்தில் சிம்மராசினியர்கள் கவனமாக இருக்கணும். இது பொது பலன். எந்த லக்கணமாக இருந்தாலுமே சிம்மராசியில் இருக்கிறவங்க வந்து சரியான ஆளை நம்புங்க. தேவையில்லாத ஆளை நம்பாதீங்க. அன்னோன் நம்பர்களை நம்பாதீங்க, சரியா. முக அடையாளம் பார்த்துக்கோங்க. எவனாச்சும் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வேலையை செஞ்சிடாதீங்க. தவறான ஆளுகள் நம்ப வேண்டாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கவனிப்பும் இருக்கணும், கவனமும் இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஆபத்தான சூழ்நிலையில் சிக்காதீங்க. எந்த இடத்துல ஒரு சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ளே போகாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. தொழிலை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போங்க. தொழிலில் வந்து தீவிரப்படுத்துங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து உங்கள் உடன் வேலை பார்க்குற கொஞ்சம் சில பேர் தொந்தரவு வரும். உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களால தொந்தரவு வரும். அவங்ககிட்ட கொஞ்சம் எட்டி நின்றுக்குவாங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு எதிர்மறை எண்ணங்களில் சிக்காதீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. சாமியை கும்பிடுங்க, இறைவனை கும்பிடுங்க, நல்லபடியாக இருங்க, சரியா. இந்த காலகட்டத்தில் இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அறிவியல் சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கிறது. அரிய வாய்ப்பு. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. நிறைய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கு. சுக்கிரன், புதன், சூரியன், குரு இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சனி பகவானும் ஜூலை 12க்கு மேலே நல்ல பலன்கள் கொடுப்பார். ஓரளவு வக்கர கலையிலேருந்து வெளியே வந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஸோ இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கறது நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள்.
செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. அந்த நெய் விளக்கு போடுங்க. துவரம்பருப்புக்கு மேலே நெய் விளக்கு போடுங்க. வாய்ப்பு இருக்கும்போது கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. அது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 18ஆம் படி கற்பனசாமி சத்தியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சரியா? அந்த வீடியோவில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் இப்போதைக்கு ஒரு 4-5 தேதி சொல்கிறேன். அந்த தேதி அன்றைக்கி கற்பனசாமி கோயிலுக்கு போகிறேங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, எந்த கிழமை வேணாலும் போகலாம். நான் சில நட்சத்திரங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும். அதனால் பணம் வரதில் தடைப்படும். அதிர்ஷ்டம் அந்த கை கொடுக்காது. கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 28/6/2025 சனிக்கிழமை கண்டிப்பாக கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. அன்றைக்கி என்னால் போக முடியல சார் அப்படி சொல்கிறவங்க 5/7/2025 சனிக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க. அன்றைக்கி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 15/7 போங்க. அதுலேயும் தடைப்பட்டவங்க 22/7 போங்க. ஸோ இந்த மாதம் ஒரு நாள், இந்த மாதம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி கோயிலுக்கு போகலாம். அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஜூலை 5, ஜூலை 15, ஜூலை 22 இந்த நாட்களும் கற்பனசாமி கோயிலுக்கு போகலாம். இரவு 8 to 9 போங்க. அந்த வேலையில் போகணும். சரியா? அந்த வேலையில் போய் கற்பனசாமி கோயிலில் போய் கும்பிடணும். அவருக்கு பழங்களை வாங்கிட்டு போகலாம், மாலை வாங்கிட்டு போகலாம், முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம், எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். அதை மந்திரிச்சு பூசாரி கொடுப்பாரு, அதை வீட்டில் வாங்கி வைங்க. கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிலலாம் கருப்பு கயிறு கட்டக்கூடாது. சிம்ம ராசி சூரியனோட ராசி, சூரியனுக்கும் சனிபவனுக்கு பிடிக்காது. கருப்பு கயிறு சனிபவனோட ஆதிக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க. சரியா? கருப்புங்கிறது உடம்புல இருக்கணும். அந்த காலத்தெல்லாம் இடுப்பில் கயிறுப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. இப்போ எல்லோரும் கட்டியிருப்பாங்க. அரைங்கான் கயிறுமாங்க. அரைங்கான் கயிறு இடுப்பில் இருக்கணும். உடம்புல கருப்புன்னு ஒன்று இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். கருப்புன்னு ஒன்று இருந்தால் தான் உடம்பு பிடிப்பாக இருக்கும். சரியா? எப்படி வீட்டில் அடுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அடுப்புனாலே கருப்பு தான். அடுப்பை பாருங்கள், கருப்பாக தான் இருக்கும். ஸ்டவ்வை பார்த்தாலும் கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சில விஷயங்கள் கருப்பாக தான் இருக்கும். கருப்பு தான் பொறுப்பாக இருக்கும், நெருப்பாக இருக்கும். கருப்புங்கிறது ஒரு முக்கியமான கலருங்க. சரியா? கருப்புன்னு நினச்சி நம்ம எதுவும் ஒதுக்கிடக்கூடாது. கார் மேகங்கள், மேகம் கருத்தாக தான் மழை வரும். மழை வந்தால் தான் பசி தீரும். மழை இல்லைன்னா நாட்டில் எதுவுமே இல்லை. மாறி இல்லைன்னா எதுவுமே இல்லை. மாரியை கொடுக்குறது எது? அந்த காரி தான். சரியா? மாறினா மழை, காரினா கருப்பு மேகங்கள். அந்த காரி கொடுத்தா தான் மாறி வரும். மாறி இருந்தால் தான் எல்லாமே மாறும். மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் கருப்பு கயிறு கட்டுறதுனால சிம்மராசி நேர் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேங்க. ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டார், சிம்மராசி நேர்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னா. ஏன் இதெல்லாம் கட்டுக்கதை. நிறைய பேர் எதையோ ஒன்று சொல்லி மக்களை குழப்புறானுங்க. எல்லோரும் எல்லா சாமியும் கும்பிடலாங்க. சிம்ம ராசியை பிறந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எல்லா சாமியும் கும்பிடலாம். தெய்வத்துக்கு பேதகம் இல்லை. சில நேரத்தில் குறிப்பிட்ட தெய்வத்தை அந்த கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி கும்பிடணும். சரியா? அதை வகைப்படுத்தி கும்பிடலாம். வழியே இந்த சாமியை கும்பிடு, அந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அது மாதிரி விரதம் இருக்கிறது யாரும் சொல்லலை. வயிற்றை கட்டிக்கிட்டு வாயை கட்டிட்டு கோயிலுக்கு போ. நல்ல திருப்தியாக இருங்க, நல்லா குளிங்க, நல்ல விபூதி பூசுங்க, சுத்தமான ஆடையை அணிங்க, சாப்பிடுங்க, திருப்தியாக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணணும். சரியா? அங்கே சில கைங்கரியம் பண்ணணும். நம்ம நல்ல தெம்பாக இருந்தாலும் சாமிக்கு செலவு பண்ண முடியும். சாமி நம்மளை கஷ்டப்பட்டு பட்னியாக கிடந்தாலும் வான்னு சொல்லலை. சரியா? அதனால் அந்த பட்னியாக கிடக்கிறது, கஞ்சியை குடிக்கிறது, எச்சி முழுங்காமல் இருக்கிறது, இஞ்சி தண்ணியை குடிக்கிறது, இதெல்லாம் விட்டுடுங்க. சாமிகளே, சிம்மராசி சாமிகளே, ஆளுமையானவர்களே, மகம் பூரம் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களே, இதெல்லாம் விட்டுருங்க. சரியா? நல்லா இருங்க. நான் நல்லா இருக்கிறேன்னு நினைங்க, மனதார நினைங்க. சரியா? லொக்குன்னு இருமிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை அப்படி தான் போகும். தைரியமாக இருங்க. தினமும் குளிங்க. முடிஞ்சால் வீட்டில் சாமி கும்பிடுங்க. வீட்டில் எந்த அளவுக்கு சாமி கும்பிடுறோம் அந்த அளவுக்கு நல்லது. கோயில் உலகத்துக்கு போகிறதெல்லாம் அடுத்து அதுக்கு மனசு வராது. எடுத்தேறி போகணுமே, கோயில் அங்கே இருக்கே, எப்படி போகிறது? பஸ்ஸில் போகிறதா? அந்த ஓசி பஸ் வராதா? மகளிர் பஸ் வராதா? டிக்கெட் எடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணாயா. வீட்டிலே சாமி கும்பிடு. சரியா? நான் சொன்ன மாதிரி நீ சொன்னேன் அது மாதிரி சாமி கும்பிடுங்க. சரியா? வீட்டில் பூஜை ரூம்லேயே தெய்வத்தை வச்சு அதுக்கு சூடம் கற்பூரம் பூ வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். சரியா? இன்றைக்கி வேலைக்கிழமை மஞ்சள் பூ வச்சு சாமி கும்பிடலாம். செவ்வாய் வெள்ளிக்கு செவ்வரளி பூ வைங்க. 3 நாள் சரியாக போச்சு. வியாழன் செவ்வாய் வெள்ளிக்கு 3 பூ சரியாக போச்சு. திங்கக்கிழமை சிவனோட வாரம், வில்வம் இருந்தால் போடுங்க. இல்லைனா மறிக்குழந்தை வாங்கி சிவனுக்கு போடுங்க. சரியாக போச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வரளி, புதன்கிழமை புதனுக்கு இதை போடலாம், மறிக்குழந்து போடலாம். சரி, மறிக்குழந்தில் ஈஸியாக வேலையில் கிடைக்கும். வாங்கி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுக்கணும். சரியா நேர்களே? செவ்வரளி வீட்டு தோட்டத்திலே இருக்கும், மஞ்சள்லையும் கிடைக்கும். சரி, அரளிப்பூ வாங்கி சாமிக்கு போடலாம். அம்மனுக்கெல்லாம் அரளிப்பூ தான் போடணும். மஞ்சள் அரளி போடுறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ராகு வெள்ளியில் மஞ்சள் அரளி போட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. அப்படியே உட்காந்து அந்த அம்மனுடைய நாமத்தை சொல்லணும். அந்த 10 to 12 ஆண்களால் முடியாது, வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. பெண்கள் செய்யணும். சிம்மராசி பெண்கள், தாய்க்குளங்கள் நீங்கள் கும்பிடணும். அந்த ராகு வெள்ளியில் கோயிலுக்கு போய் வழக்க போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. துர்க்கை கோயிலுக்கு போங்க, காளியாத்தா கோயிலுக்கு போங்க. இல்லாதவங்க வீட்டில் உட்காந்து கும்பிடுங்க. கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிடுங்க. அவன் நாமத்தை சொல்லுங்கள்.
சரியா? தேவி கருமாரி மனையை போட்டி, சந்தன மாரியை போட்டி, முத்து மாரியை போட்டி, இருக்கங்கூடு மாரியை போட்டி, ஆலவந்த மாரியை போட்டி, சமயபுரத்து மாரிமனை போட்டி, விகிழ்ந்த மனை போட்டி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரிமனை போட்டி, பச்சை மடத்து மாரிமனை போட்டி, சல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடி நாயை போட்டி, கண்ணத்தாலை போட்டி, உஜ்ஜின் மகாலையை போட்டி, கல்கத்தா காளியை போட்டி, நாகாலை மனை போட்டி, வண்டி மகாலையை போட்டி, விருப்பத்தர் காளி மனை போட்டி, காளி கருப்பாம்பலை போட்டி, மடப்புறத்து காளி அன்னையை போட்டி, சிவதுர்க்கையை போட்டி, விஷ்ணு துர்க்கையை போட்டி, வனதுர்க்கையை போட்டி, கனகதுர்க்கையை போட்டி, நாகசக்தியை போட்டி, மாயசக்தியை போட்டி, கிரியாசக்தியை போட்டி, இச்சாசக்தியை போட்டி, அன்னையே போற்றி. சரியா? 1008 சக்தி பீடமே போட்டி, வேல்வர் உத்திர ஆதிபராசக்தி சித்த பீடம் அம்மாவே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? இப்படி ஆதிபராசக்தி நாமத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே சரியாக போச்சு. அம்மன் உங்கள் வீட்டில் உட்காந்துருவா. சரியா நேரில்? இதெல்லாம் சிம்ம ராசி பெண்கள் செய்யணும், தாய்க்குளங்கள் செய்யணும். கணவன் மாதிரி வேலைக்கு போயிடுவானுங்க, ஆம்பளை ஆயிரத்துக்கு போவான், பெண்கள் தான் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் பிரச்சனை தீரும். நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு இடிச்சிட்டு நிற்பேன், கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமாச்சு, பஸ்ஸு கிடைக்கல, இதெல்லாம் எதுக்கு? வீட்டிலே உட்காந்து கும்பிடுங்க, குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு கும்பிடுங்க. குத்து விளக்கை பார்த்து கும்பிட்டாலே எல்லாம் சரியாக போயிருங்க. அந்த குத்து விளக்கில் ஒரு திரி போட்டு ஏற்றி கும்பிட்றீங்கள, அந்த திரியை பார்த்தே கும்பிடுங்க, தெய்வம் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் அந்த திரியை பார்த்துட்டே இருங்க, மனசு ஒருமுகமாயிரும், அமைதியாக இருக்கும். அமைதியாக அந்த திரியை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருங்க, முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே திரியை பார்த்துட்டே நினைங்க, தெய்வம் நம்மக்கிட்ட பேசும். தெய்வம் தீபத்தின் வழியாக பேசும். சரியா? அதுக்கு தான் தெய்வத்து கோயிலில் தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் நம்மகிட்ட பேசும், தெய்வத்தின் ரூபமாக பேசும். தெய்வம் தெரியும். ரைட்டு, நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? சொல்ல விஷயம் என்னென்னா, இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. நழுவ விடாதீர்கள். நான் சொன்ன வழிபாடு பூஜையை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் தான் தெய்வம் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் கும்பிட்ற விதத்தில் இருக்குது. சரியா? அதை கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை இருக்குது. ஸோ மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கா. சரியா? அருமையாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு இருக்கிறதுனால சிவனுடைய அருளும் லாபஸ்தானத்தில் இருக்குது. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். பெருமாள் 12ஆம் இடங்குது அயன விஜயன போகஸ்தானம் தான். சரியா? தலைமாட்டில் இருக்காருன்னு வச்சுக்குருவோம். சரியா? பெருமாள் தலைமாட்டில் இருக்கிறாரு. மகாலட்சுமி உங்கள் மடியில் உட்காந்துருக்கிறா. 4ஆம் இடம் மனஸ்தானம். சரியா? அருமையான அமைப்பு, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எனக்கு இந்த தம்மையில் போடுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. சில பேர் அட்ராக்ஷனாக போடுறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. யோசனை பண்ணுவாங்க போல ரூமு போட்டு. நமக்கு இந்த தம்மையில் போடுறது தெரிய மாட்டேங்குது. சப்ஜெக்ட் நல்லா பேசிடுறேன், அந்த தம்மையில் அட்ராக்டாக போட முடியல. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய தகவல் சொல்லுவோம், எனக்கே தெரியும், திருப்தியாக பேசியிருக்கோமே, ஏன் இந்த வியூஸ் போக மாட்டேங்குது பார்த்தோம்னா இந்த தம்மையில் போட தெரியல. அதான் அந்த காலத்தில் படம் தலைப்பை பார்த்து போவாங்க, படம் எப்படி இருக்குது டைட்டிலை பார்த்து போவாங்க. ஆனால் அதில் ஒரு மணி இருக்காது. சரி இருக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல். நம்ம கிடைக்கிறது கிடைக்கட்டும். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்குறவர்கள் பலன் பெறுவீர்கள். சரியா? தொடர்ந்து போடுறேன் பாருங்கள், ஏதோ ஒரு தகவல் கிடைக்கும். இந்த 27 நிமிஷம் பேசியிருக்கிறேன், இதில் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நல்ல விஷயத்தை பேசியிருப்பேன். அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லப்படுவீர்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.